உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? அவளை தேள் கொட்டிடுச்சா? இல்லைங்க மேடம், மிஸ் ஆயிருச்சு. என்னடா சொல்ற? கூட ஒரு பொண்ணு இருந்தது மேடம். அந்த பொண்ணு சூளை வந்து ஏதோ தேடிச்சு. அந்த பொண்ணு கையில தேள் கொட்டிடுச்சு. அதனால அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. அந்த மாயாவா தான் இருக்கும். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இப்ப என்னமா பண்றது? மேடம், தனாவை தான் அடுத்து விளையாட கூப்பிடுறாங்க. என் கூட வா. நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். அந்த தன முகத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு கண்ணு எரிச்சல் அவளால விளையாட முடியாது. இந்த அப்படி. சரிங்க மேடம். யோ, இதையாச்சும் சரியா பண்ணு, புரியுதா? சரிங்க சார். சரி போ. நீ வாமா, நம்ம போவோம். கடவுளே, மாயாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தனலட்சுமி, சீக்கிரம் வாங்க. என்ன என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? தெரியலப்பா, திடீர்னு கண்ணு எரியுது. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. தெரியலப்பா, திடீர்னு கண்ணு திறக்க முடியல. என்ன மேடம், என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல சார். நல்லா கண்ணை திறந்து பாரு. ஐயோ, முடியல மேம். அப்பா, கசகாத. வலிக்குதுப்பா. இந்தா தண்ணி வச்சு முகத்தை கழுவு. இப்போ எரியுதா? ஆமா மேடம், எரிச்சல் தாங்க முடியல. தனலட்சுமி, எல்லா தடவையும் லேட்டா தான் வருவீங்களா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஏன் தனா இப்பவும் வர மாட்டேங்கிறா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஒண்ணுமே புரியலையே. சார், தனா இப்ப மேட்சுக்கு போகணும். அவளே கண்ணை திறக்க முடியாம இருக்கா மேடம். இப்ப எப்படி? இல்லப்பா, பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்குவேன். தனா தனா தனா. அங்க பாத்தீங்களா? தனா வந்துட்டா பாருங்க. என்னாச்சு? தனா திடீர்னு எந்த பந்தையும் அடிக்காம விட்டுட்டு இருக்காளே. அவ முகமே சரியில்லாம இருக்கு. ஆமா மச்சான், கண்ணை மூடி மூடி திறந்துகிட்டு இருக்கா. கண்ணுல ஏதோ பிரச்சனை போல் இருக்கே. ஐயோ, தனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்ணி, என்னமோ தப்பா இருக்கு அண்ணி. அங்க பாருங்களேன், தனா ஒரு பந்து கூட அடிக்காம இருக்கா. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா அண்ணி? கதிர்,
புவனேஸ்வரி தான் ஏதோ பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்றது மாயா? பாவம் தானே, ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா. அண்ணே என்னாச்சுண்ணே? புவனேஸ்வரி, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதுமா. அந்த தனாவால விளையாடவே முடியல. அப்போ அவ கண்டிப்பா தோத்துருவா. ரகுராம் அதை பார்த்து தலை குனிஞ்சு நிப்பான். ஐயோ தனா, ஐயோ தனா, ஐயோ என்ன மச்சான், தானா அப்படியே கிடக்குறா? என்னாச்சுன்னு தெரியலையே. தெரியலையே. ஐயோ தனா, தனா, என்னம்மா? என்ன ஆச்சு உனக்கு? அப்பா கண்ணு எரியுதுப்பா, கண்ணை திறக்கவே என்ன மேடம்? முடியலப்பா. எனக்கு ஒண்ணும் புரியலையே. தனா, ஒண்ணு இல்ல தெரியுமாரு. சார், திடீர்னு தனாக்கு கண்ணு எரியுதான் சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சரி மேடம். தனலட்சுமி, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. தேங்க்யூ சார். தனாவுக்கு நிஜமா ஏதோ ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ பயப்படாத ஜானகி, தனாவுக்கு ஒண்ணு ஆகாது. இப்போ கண்ணை திறக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுமா? சுத்தமா முடியலப்பா. அப்பா, என்னால விளையாட முடியாதப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாத தனா, ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. டாக்டர் போய் பார்க்கலாமா? உன் கண்ணு இப்போ ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ கண்ணுல பட்டிருக்கு. டாக்டர் செக் பண்ணாருன்னா மெடிசன் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் விளையாட முடியுமான்னு தெரியலையே. ஐயோ மேடம், என் பொண்ணு கண்டிப்பா விளையாடுவா மேடம். அவளை நீங்க பாத்துக்கங்க. நான் இப்போ வந்துடுறேன். சார், 5 நிமிஷம் தான் டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இருங்க. இப்ப சரியாயிடும் மேடம். அவ கண்ணை மட்டும் திறந்த மாதிரி புடி. கண்ணை திறக்காத. 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டே இரு. இன்னும் 3 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள தனா வரலன்னா சேலத்தை சேர்ந்த ரேவதி ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.